வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 40க்கு மேலே சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீல நிற வெல்வெட் மெத்தையின் பின்னணியில் ஒளிரும் வைரமாய் வானத்து நட்சத்திரங்கள் மினுக் மினுக்கென்று கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தன. மெத்தென்ற குளிருக்கு அடக்கமாக ஒரு சால்வையை மேலே சுற்றி கொண்ட ராகவன் மெல்ல நடக்கத் தொடங்கினான். தோட்டத்து நித்திய மல்லி மனத்தை மாறி இறைத்து கொண்டு மெல்ல காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. மனதின் வெறுமை மெல்ல விரிய தொடங்கியது. வெறுமையை விரட்ட தன் கையில் இருந்த பானசானிக் குளோப் டிரான்சிஸ்டரை மெல்ல டியூன் பண்ணினான். பாட்டொன்று கேட்டேன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் எஸ்.எம். சுப்பிரமணியம். தொடர்ந்து ஒரு பெண்ணின் இனிய குரல், கவர்ச்சியான தேனாய் வழியும் குரல், இதயத்தின் நுட்பமான பகுதியின் மெல்லிய உணர்வுகளை வீணையின் தந்தியாய் மீட்டும் குரல். இனிய இளமையின் வசந்தம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை வசந்தம் வரும். ஆனால் வாழ்க்கையில் பெண்மையின் வசந்தம் குறிஞ்சி மலராய் ஒரு முறைதான் வரும். என் வாழ்வின் வசந்தங்கள் எனக்கு தெரிந்தே, நான் உணர்ந்தே பிடிக்க முடியாத தூரத்தில் போய்கொண்டே இருக்கிறது. இழக்கிறோம் என்று தெரிந்து இழப்பது எத்தனை ஆறுதல் கலந்த துன்பம் தெரியுமா? எனக்காக மீண்டும் ஒரு முறை மலராதா என்று ஏங்கினாலும் மலராத இளமை மலர்கள் கருகத் தொடங்கிவிட்டன. எனக்காக ஒருவர் பிறந்திருப்பார் என்ற நம்பிக்கைகள் என்னை விட்டு கரைந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை கனவுகள், அதன் அலங்கார வளைவுகள், எண்ணற்ற தூண்கள் கொண்ட வசந்த மண்டபங்கள். ஆனால் இந்த கற்பனைகளின் நாயகன் எங்கே? அனைத்தும் கனவு, சத்தியமான நிஜங்கள். என் வீட்டு வாசல் வழியே எத்தனை கல்யாண ஊர்வலங்கள். ஆனால் எனக்கென்று ஒருவர் பிறந்திருப்பாரா என்ற ஏக்கம் சல்லடை கண்ணாய் இதயத்தை துளைக்கும். ஒவ்வொரு வினாடியும் என் இதயத்தில் ஒலிக்கும் அந்த இனிய கானத்தை நீங்களும் தான் கேளுங்களேன். என் கண்ணீரோடு ஒரு துளி உங்கள் பங்காகவும் சேரட்டுமே. கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும். அவன் படத்தில் ஜிக்கியின் குரல் தேனாய் ஒலித்து காற்றில் கலந்தது. சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த குமாரி கீதா ஐயர் அவர்களின் நிகழ்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டு அவன் மனம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் ஒட்டவில்லை. எத்தனை நிறைவேறாத ஏக்கங்கள் அந்த பெண்ணின் குரலில் சுருதி கூட்டியிருந்தது. பாகற்குடியின் சுருளாய் கவ்வ இடம் தேடி அலையும் நெஞ்சின் தவிப்புகள் பெண்மை மலர்ந்த நாளாய் அர்ச்சிக்க காத்திருந்து கனத்த நாட்களின் வெம்மை கலந்த எழுச்சி. தனியாய் தனக்கென்று ஒரு துணையை தேடும் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு யாருமற்ற அனாதையாய் சேர்ந்து ரசனையை பகிர்ந்து கொள்ள முடியாமல், மனதில் கோலம் போடும் உணர்வுகளுக்கு வர்ணம் தீட்ட முடியாமல் சலித்து சபித்து கொண்டு தனக்குத்தானே சுமையாய் வழியும் வினாடிகளின் இழப்பில் சிக்கித் தவித்து, ஓ வாட் அ ட்ரெமண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ்! அவன் இதழ்கள் பிரிந்து மூடின. தனிமை, பொல்லாத தனிமை, தன்னை தானே அரித்து உண்ணும் தனிமை, நீரில் மூழ்கி திணற வைக்கும் தனிமை. உள்ளே திரும்பும் போதும், கூர்காவின் சல்யூட்டுக்கு தலையசைக்கும் போதும், கதவை தாழிடும் போதும், மெத்தென்ற எம் ஃபோமில் தன்னை புதைத்து கொள்ளும் போதும், படுக்கை அறையின் ஏசியின் பின்பாட்டின் போதும் அந்த குரல் தேனாய் வழியும் குரல் அவன் இதயத்தில் அச்சாக திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே அவனில் சங்கமித்தது. உறக்கத்திலும் சொந்தம் கொண்டாடி இடைந்தது. பழகிப்போன தனிமை, இயல்பாகி போன தனிமை சுமையாக, கசப்பான நிஜமாக, விரட்டி அடிக்க தோன்றும் வெறியாக தோன்றுகிறதே. ஏன்? அவன் நினைவுகளோடு கூடவே விழித்த அந்த இனிய குரலின் இழைவை மறுக்க முடியாத நிலையில் விடியற்காலையில் பலபலவெனும் பொழுது விடியும் முன்பேயே ஐயர் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கையில் எடுத்த பேப்பரை தூக்கி டீப்பாயில் எரிந்துவிட்டு கிளம்பினான். அவன் கார் கிளம்பி ஹெட்லைட் வெளிச்சம் கேட்டில் பட்டு திரும்பி ரோட்டிற்கு போகும் வரை பார்த்து கொண்டிருந்த ஐயர் மெல்ல திரும்பினார். பாவம்,
எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும். மர்கன்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் ஜெனரல் மேனேஜர் அதிசயமாக 7 மணிக்கே வருவதைக் கண்ட கூர்கா அலறி புடைத்து கொண்டு கேட்டை திறந்தான். அன்றைய ஃபைல்களை அவசர அவசரமாக பார்த்து முடித்து கையெழுத்திட்ட ராகவன் MA MBA FRS துரித கதியில் தன் வேலையை முடித்து நிமிரவும் மணி 9 அடிக்கவும் சரியாக இருந்தது. அதற்குள் ஒவ்வொருவராக அலுவலகம் நிரம்பி வழியத் தொடங்கிய நேரத்தில் ஸ்டெனோவை கூப்பிட்டு அன்றைய கரஸ்பாண்டன்ஸுக்கான கடிதங்களை டிக்டேட் செய்தவனாய் போனில் பேசி தொடர்பு கொள்ள வேண்டியவர்களோடு தொடர்பு கொண்டு மார்க்கெட் நிலவரம், கொட்டேஷன் முதலிய புள்ளி விவரங்களை குறிப்பெடுத்து முடித்தவனாய், மிஸ்டர் மோகன், அகைன் ஐ வில் கம் ஆன் வெனஸ்டே ஒன்லி. இடை நேரத்தில் மிஸ்டர் தேஷ்பாண்டே உங்களுக்கு குறிப்புகள் தருவார். இதை அவரிடம் கொடுங்கள். எஸ், சம்திங் பர்சனல் என்ற ராகவன் வெளியே வந்து வண்டியை கிளப்பினான். சென்னையின் சாலைகளில் வேகமாக நீந்திய கார் ஆல் இண்டியா ரேடியோவின் நிறுவனத்தை வந்து அடைந்து மெல்ல குலுங்கியவாறு நின்றது. எதிரே கடலின் ஆரவாரமற்ற அமைதி, நுங்கும் நுரையுமாய் பிதுக்கி தள்ளியவாறு விரிந்த அமைதி. எதிலும் ஒட்டாமல் போராடிய மனதுடன் உள்ளே நுழைந்த ராகவன் நேரே ஸ்டேஷன் டைரக்டர் ரூமிற்குள் நுழைந்தான். சில நிமிடங்களின் விழுங்கலில் வெளியே வந்த ராகவன் முகத்தில் மெல்லிய புன்னகை கீற்றாக நெளிந்தது. அவன் வந்த வேலை முடிந்திருந்தது. ஆசைகள் நம்முடையவை, விளைவுகளோ அப்பாற்பட்டவை. கண்ணுக்கு தெரியாத அந்த நூலிழை வினாடியின் பரிமாணத்தில் மனிதனின் வெற்றி தோல்விகள்தான் எத்தனை நிச்சயமான உண்மையாக நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்தியன் ஆயில் ரிசப்ஷன் கவுண்டரில் அலங்காரமான மேஜையின் முன்னே டெலிபோனை கையில் வைத்து கொண்டு நம்பரை சுழற்றி கொண்டிருந்தாள் மிஸ் கீதா ஐயர். டீக் வுட் கட்டிங்கில் பிளாஸ்டிக் எழுத்துகள் பளபளத்து கீதா ஐயரை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் செய்து கொண்டிருந்தது. கையில் கோலாக் சூட்கேஸ், அழகிய சிறிய முத்து அமர்ந்த டை, வெள்ளை பேண்ட் ஷர்ட், படிய வாரி விடப்பட்ட சுகுண்ட கிராப், மெஜஸ்டிக் லுக். குட் மார்னிங் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வானொலியில் கேட்டதை விட இனிமையுடனும் இழைவுடனும் அவள் கூறிய போது சிவந்த மெல்லிய உதடுகள் அசைந்து அழகை பறைசாற்றின. தளரவாரி பின்ன விட்டிருந்த பின்னல், குங்குமத்தின் கீழே ஒளிக்கீற்றாய் விபூதியின் கோடு, லாவகமாக அவள் உடுத்தியிருந்த பாலியஸ்டர் புடவையில் அவள் உயரம், வழித்தெடுத்தாற்போல் அமைந்த முதுகு, அதன் அமைப்புகள் வெகு எளிமையாக பண்பாக அவனை முகமன் கூறி வரவேற்றன. குட் மார்னிங் மிஸ் கீதா ஐயர். வெல்கம். நீங்கள் யார் என்று நான் அறியலாமா? டேக் யுவர் சீட் ப்ளீஸ். அவள் இதழ்கள் அதற்குள் போனில் தொடர்பு கொண்டவர்களோடு உறவாடி முடிந்தது. அழகான வார்த்தைகளை அலங்காரமாக பேசும் அழகு, அமைதியாக அதிராமல் மெல்லிய இசையாக பேசும் திறன், ஆடம்பரமற்ற அலங்காரம். அவன் மனக்கதவு மெல்ல விரிய வெள்ளி மணிகளாய் உணர்வுகள் குலுங்கின. சுனாதமாய் கடமையாய் அறிமுகங்கள் முடிந்த நிலையில் பார்வைகள் சந்தித்து மீண்டன. மனதில் சித்திரமாய் பதிந்துவிடும் அபிப்பிராயங்கள் முதலில் கண் பார்வையில் பிறந்து கருத்தில் வளர்ந்து நெஞ்சில் நிலைத்து விடுகிறதே. உங்களுடன் என் அறிமுகம் தொடரும் முன் நான் உங்களிடம் பர்சனலாக பேச வந்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவன் முடித்தான். வியப்பினால் விழிகள் விரிய முன்பின் தெரியாதவர் தன்னுடன் பர்சனலாக பேச வந்துள்ளேன் என்கிறாரே என்ற நினைப்பு இதயத்தை நனைக்க, தனக்கு பதிலாக தோழி ஒருத்தியை அமர்த்திவிட்டு GM ரூமுக்கு சென்று திரும்பியவள் அவனை விசிட்டர் ரூமுக்குள் அழைத்து சென்றாள். அமைதியான அலங்காரமான அந்த அறையில் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்ட நிலையில் பேச்சை எப்படி தொடர்வது என்று அறியாமல் ராகவன் சற்றே திணறினான். அன்றைய உரையாடலில் அவன் அறிந்தவை, தாய் தந்தையற்ற பெண், மகளிர் விடுதி ஒன்றில் தங்கியுள்ளாள், தூரத்து உறவினர் தயவில் வளர்ந்தவள், ஒரு பொருளாதார பட்டதாரிணி, கதைகள் கவிதைகள் எழுதுவது ஹாபி, மற்றபடி எதிர்கால வாழ்வை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு சாதாரணமான பெண். மெல்ல நாசூக்காக தான் வந்த விஷயத்தை கூறி முடித்த ராகவன் மேலே பேசத் தொடராமல் மௌனம் சாதித்த போது அவளால் நம்ப முடியவில்லை. அந்த கன நேர அமைதியின் பிடியில் அதன் முடிவில்
உங்களிடம் மேலும் சில பர்சனல் குடும்ப விஷயங்கள். ஆம், என் குடும்பத்தின் பின்னணி இவற்றை கூற வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தோன்றினால் நாம் சற்று வெளியே போய் வரலாம் என நினைக்கிறேன். ராகவன் மெல்ல நிறுத்தினான். எல்லா விஷயங்களும் பொது இடத்தில் அவிழ்த்துவிடக் கூடியவை அல்லவே? எஸ், எனக்கு ஆட்சேபனை இல்லை. லெட் அஸ் கோ டு சம் ஹோட்டல். எழுந்த கீதா அவசரமாக அரை நாளுக்கான லீவ் லெட்டரை எழுதி அனுப்பிவிட்டு அவனுடன் கிளம்பினாள். புஷ்பம் உதிர்வதைப் போல் ஓசையின்றி நடந்த அவள் மீது அவனுடைய மதிப்பு நிலைத்தது. முதலாக அறிமுகமான இருவர் வெளியே சென்று பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் அதை சகஜ பாவத்துடன் ஏற்றுக்கொண்டதுடன் நில்லாமல் அனாவசியமாக அதற்காக அந்த நேரத்தின் நிர்பந்தத்தை நினைத்து அலட்டிக் கொள்ளவும் இல்லை. வளர்ந்து வரும் நாகரீகம் இமயமாய் ஓங்கி நிற்கும் நாளில் துணையற்ற உறவின் பிணையற்ற இரு பாலர்கள் திருமணத்தை பற்றியோ அதன் பின் தொடர்பை பற்றியோ பேசி முடிவுக்கு வருவது ஒரு நாகரீகத்துக்கு புறம்பான விஷயம் அல்ல. உணர்வுகளை சிதறி இழக்க அடிக்கும் அலங்காரம் என்ற பெயரில் அலங்கோலம் இன்றி நிர்வாண மனதின் விகாரத்தை பறைசாற்றும் பச்சை பச்சையான சொற்களின் அலங்கோலமும் அன்றி அபிப்பிராயங்களை கண்ணியமாக பரிமாறிக்கொள்ள ஏன் தயங்க வேண்டும் என்ற உணர்வு இருவரின் நெஞ்சிலும் நிலவி இருந்த நிலையில் அவளுக்காக அவன் தன் காரின் முன் கதவை திறந்து விட்ட போதும், அவன் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவள் நடந்து கொண்ட போதும், நகரத்தின் முதல் தரமான அரிஸ்டோகிரேட் ஹோட்டலின் ஃபேமிலி ரூமில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று வெரைட்டி டிஷ்ஷஸ் அட்டையை அவள் முன் நீட்டியபடி கேட்ட போதும், உங்கள் இஷ்டம் என்ற ஒரு வார்த்தையில் மகிழ்வித்த போதும், தன் குடும்பத்தை அதன் பின்னணியை மறைவின்றி சொன்ன போதும், அவள்தான் எத்தனை நாகரிகமுடன் அவன் உணர்வுகளின் பரிமாறல்களை முக அசைவிலேயே ஏற்றுக்கொண்டாள். மேலும் மேலும் பழகும் விதத்தில் வெகு உயர்ந்த நடத்தை கொண்ட அவள் அவன் மதிப்பில் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போனாள். என் நிலையை இதைவிட விளக்கி சொல்ல உங்களைப் போல நான் ஒரு எழுத்தாளர் இல்லை. உங்கள் முடிவை நீங்கள் யோசித்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களுடன் கலந்து பேசி தீர்க்கமாக சிந்தித்து போனில் முடிவை சொன்னால் போதும். அவன் நீட்டிய விசிட்டிங் கார்டை அவள் பெற்றுக்கொண்டாள். காரில் போகும்போதோ மெல்ல டிரான்சிஸ்டரில் வந்த இசையை அனுபவித்த போதோ அவளை அலுவலகத்தில் இறக்கிவிட்ட போதோ மௌனம்தான் அங்கு துணையாக நின்றது. மெல்ல அவள் விழிகளை அவன் விழிகள் சந்தித்து விடை பெற்ற நிலையில் மௌனத்தை தவிர ஒரு அர்த்தம் நிறைந்த மொழி வேறு ஒன்று இருக்காது என்ற எண்ணம் இருவர் இதயத்திலும் நிறைந்திருந்தது. மேலும் ஆபீஸ் செல்ல விருப்பமின்றி வீட்டை அடைந்த ராகவன் ஐயரிடம் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஃபோமில் தன்னை புதைத்து கொண்ட போதும், கண்களை மூடி தன்னை அழுத்தி கொண்ட போதும் அந்த நினைவு அரும்பாடுபட்டு சரம் கோர்த்த நிலையில் மனதை அவளால் அடக்க முடியவில்லை. நினைவலைகளில் அழுந்தி அழுந்தி எப்பொழுது கண் அயர்வுற்றானோ அவனுக்கே தெரியாது. 6 மணி இருக்கும். ஐயர் மெல்ல கதவை திறந்து பார்த்தார். தூக்கத்தை கெடுக்க மனமின்றி திரும்பினார். படுக்கை அறையில் போன் விடாது ஒலித்து கொண்டே இருந்தது. கண்ணை விழித்த ராகவனுக்கு உடம்பெல்லாம் அசத்திற்று. மனதின் போராட்டங்கள் அவனை வெகுவாக களைப்படைய செய்திருந்தன. ராகவன் ஹியர். கீதா ஸ்பீக்கிங். வினாடிகள் விழுங்கப்பட்டன. இருதயத்தின் துடிப்பு பாறை உடைப்பதைப் போன்று சம்மட்டி ஒலிகளாய் ஒலித்தன. சொல்லுங்கள். நான் மயிலாப்பூரிலிருந்து பேசுகிறேன். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்றிருந்தேன். என் தோழி உமா என்னுடன் வந்தாள். அம்பாளிடம் உத்தரவு கேட்டேன். சாதகமாக வந்துவிட்டது. எனக்கென்று யாரும் இல்லாத நிலையில் வாழ்க்கையின் முக்கிய திருப்பத்திற்கான முனையில் எனக்கு தோன்றிய ஒரே வழி இதுதான். மேற்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யலாம். இதை சொல்வதற்குள் தவித்து விட்டாள் கீதா. தன் கல்யாணத்தை தானே நிச்சயம் செய்து கொள்ள நேர்ந்த நிலைமை. வார்த்தைகள் பிழறி விடுமோ என்ற பயம். ஓகே, தேங்க்யூ. தொலைபேசியின் தொடர்பு நுட்டிக்கப்பட்ட போதும், ஐயரிடம் தன் அபிப்பிராயத்தை கூறிய போதும் அவனால் தன் படபடப்பை அடக்க முடியவில்லை. அவள் விருப்பப்படியே பட்டு அரக்கில் அவளுக்கான புடவையை தேர்ந்தெடுத்த போதும்
அவளிடம் தான் செய்த திருமாங்கல்யத்தை கொண்டு காண்பித்த போதும் அவள்தான் எத்தனை இதமாக குழந்தையாக சிரித்தாள். 35 வயதை கடந்த நிலையிலும் அவள் இதயத்தின் நல்ல எண்ணங்கள், நல்ல குணம் அவளை சௌந்தரியவதியாக காண்பித்ததில் மிக இல்லையே. திருநீர்மலையில் சயனித்திருந்த பெருமாள் சந்நிதியில் அவர்கள் திருமணம் நடந்து முடிந்தது. ஐயர் மட்டும் ராகவனுடன் வந்திருந்தார். நண்பர்கள், குழாம், உறவினர்கள் என ஒருவரும் கும்பலிட்டு அங்கு ஆரவாரம் இடவில்லை. சாஸ்திரி ஒருவரை ஐயர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்ததால் குறைவின்றி மந்திரங்கள் முழங்க கீதா மிஸ்ஸஸ் கீதா ராகவன் ஆனாள். ஆரத்தி சுற்றி அழைக்கவோ தாரை வார்த்து கொடுக்கவோ யாரும் இல்லையே என்ற குறையின்றி ஆண்டவனின் சந்நிதியில் இரு ஆத்மாக்கள் இணைந்த போது ஒரு புதிய யுகமே பிறந்து விட்டதோ என தோன்றியது ராகவனுக்கு. மறுநாள் முக்கிய பத்திரிகைகளில் எல்லாம் தனக்கும் கீதாவிற்கும் விவாகமான செய்தியை போட்டோவுடன் தெரிவித்து விட்டிருந்தான் ராகவன். தொலைபேசி ஓயாமல் ஒலித்து வாழ்த்துகளை வழங்கி கொண்டிருந்தது. 40க்கு மேலே நாய் புத்திம்பா, நன்னா வயசு 45 ஒரு கல்யாணத்தை பண்ணிண்டு நிக்கிறான். ராஜாத்தி மாதிரி பொண்டாட்டி, கழுத்து கொள்ளாம மாலையோட போய் 1 வருஷம் உருப்படியா ஆகல, அதுக்குள்ள என்ன வேண்டி கிடக்கு? நேரில் வாழ்த்திய உறவினர்கள் கசமுசத்தனர். ஏண்டாப்பா ராகவா, இப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்க பார்த்து முடிக்க மாட்டோமா? ஏனோ தானோன்னு எவ்வளோ ஒருத்தியை. தூரத்து அத்தை கிழவி தன் பேத்தியை கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் நீட்டி முழக்கினாள். ராகவனின் முதல் மனைவி கனகத்தின் பெற்றோர் இத்தனை அமர்க்களத்திலும் வரவே இல்லை. பெண் இருந்த இடத்தில் ஆதிக்கம் செலுத்தப் போகும் முகம் தெரியாத ஒரு மேனா மினுக்கியை அவர்கள் பாஷையில் ஆசீர்வாதம் பண்ண அவர்களுக்கு இடமில்லை. பெண் போன துக்கமே போகாத நிலையில் அவர்களை சொல்லியும் குற்றம் இல்லை. புயல் போல நுழைந்த பெண் உஷாவும் ஓவென உரத்த குரலில், அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இந்த எண்ணம் வந்ததோ? அம்மா போய் 1 வருஷம் ஆகல. ச்சே, நீங்க இப்படிப்பட்டவரா? எங்க மாமியார் ஆத்துல வாய்க்கு வந்தபடி பேசுறா. நன்னா இருக்கு நீங்க செஞ்சது என்று முடிக்கவே மாப்பிள்ளை ரகு பேசவும் முடியாமல் பேசாமல் இருக்கவும் முடியாமல் திண்டாடினான். அவள் எப்போதுமே கனகத்தை போல துடுக்கு. கனகம் கூட வெட்டு 1 துண்டு 2 தான். தான் பேசும் பேச்சு மற்றவர்கள் மனதில் ரணத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற நாகரீகம் தெரியாதவள். பெரிய இடத்து பெண். ஏகப்பட்ட ஆஸ்திகளோடு வந்தாள், வாழ்ந்தாள், பெண்ணையும் பெற்றாள். பெண்ணுக்கு 15 வயதிலேயே ஊரார் போற்ற கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். போவதற்குத்தான் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடத்தி கொண்டாளோ? ஏழை வீட்டு பையனானாலும் படிப்பு, உயர்ந்த உத்தியோகம், அழகு, பிக்கல் பிடுங்கல் கிடையாது. வீட்டோடு பிள்ளையாய் வைத்து கொள்ளலாம் என்றுதான் கனகத்தின் பெற்றோர் ராகவனை மாப்பிள்ளையாக்கி கொண்டிருந்தனர். ஆனால் தன்மானம் மிக்க ராகவன் தனியாக வாழ்ந்ததும் இன்றி தன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்வதிலும் வெகு கருத்தாயிருந்தான். பேச்சுக்கு பேச்சு பிறந்த வீட்டின் பெருமை, புகுந்த வீட்டின் சிறுமிகளோடு கூட கணவனை துச்சமாக மதித்த கனகத்தின் அசல் வார்ப்பாய் பிறந்திருந்தாள் உஷா. பணம் கொழித்த அந்த வீட்டில் பண்பு குந்துமணி அளவு கூட இல்லை. அப்பாவை துச்சமாக பேசியவள் அன்றே அந்த வீட்டிற்கும் தனக்கும் தொடர்பு அறுந்துவிட்டது என்பதை நிரூபிப்பது போல தன் தாயின் நகை, பாத்திரம், புடவைகள், ஏன் அவள் போட்டோவை கூட எடுத்து சென்று விட்டிருந்தாள். உஷாவின் அந்த செயல் கீதாவை அப்படியே நிலை குலைத்து விட்டாலும் தன்னை சமாளித்து கொண்டவளாய் மெல்ல ராகவனையும் தேற்றினாள். ஏதோ தெரியாம உணர்ச்சி வேகத்துல போறா. தானே ஒரு நாள் வருவா. நீங்க இதையெல்லாம் மனதில் போட்டு உருகாதீர்கள். செல்ல குழந்தையாக வளர்ந்தவள் காலம் போக போக தானே விவேகம் வரும் என்று இதமாக கூறியவள் மெல்ல தன் அன்பால் பரிவான குளிர்ச்சியான பேச்சால் அவன் இதம் பெரும்படியாக கூறின போது அவள் பண்பை, மனமறிந்து நடக்கும் நுட்பமான உணர்வை அவனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. செல்ல பிள்ளையைப் போல் வாரம் ஒரு முறை எண்ணெயை காய்ச்சிவிட்டு அவனை கூப்பிட்டு, 1 வாரம் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சுண்டு, அங்கே இங்கே எப்படி உழைக்கிறேன், கண் எரியும், வாங்கோ 1 கை எண்ணெய் தலையில வைக்கிறேன்
என்ற தாயாய் அவனை சின்ன வயதில் விட்டு விட்டு போய்விட்டவளை அப்படியே உருக்கி வார்த்தாற்போல் அன்பு சொட்ட அழைத்தாள். அவனுக்காக அவள் ரகுவம்ச சுதாவை இழைத்து பாடும்போது, மணக்க மணக்க மல்லிகையை வைத்து கொண்ட போதும், அவன் மனம் அறிந்து அவள் அவனை அன்பில் நீராட்டிய போதும், அங்கு இரு உடல்களின் சேர்க்கை மறைந்து இரு ஆத்மாக்களின் சங்கமம்தான் நிலைத்து நின்றது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.